ஆனியன், சின்ன ஆனியன் தான் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன ஆனியன் போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், சின்ன வெங்காயம் போட்டு இந்த மாதிரி ஒரு பொடிமா செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அப்படியே சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மூவியில் கூட சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பாக்கியராஜ் படத்தில் முட்டைக்கோசு போட்டு முட்டை பொடி மாஸ் பண்ணாங்களே, அது செம்மையாக இருந்துச்சுன்னு. அந்த மாதிரி செம்மையாக இருக்கும். இப்போது ஆனியன் இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ஆல்ரெடி ரொம்ப குக்காக வேண்டியதில்லை. அதுவும் இது சின்ன ஆனியன், நிறைய குக்காக வேண்டிய அவசியமே கிடையாது. இவ்வளோ போதும். இப்போ நம்ம ஒரு கைப்பிடி முட்டைக்கோசு சேர்த்துக்கலாம். இப்போ அதை மூடி போட்டு நல்லா மூடி வச்சு கொஞ்சம் குக்காக விடலாம். ரொம்ப குக்காக வேண்டிய அவசியம் இல்லை. பொடி மாசுக்கு சும்மாவே சாப்பிட்லாம். அதனால் லைட்டாக குக்கானால் போதும். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. ஃபைனலி அந்த படத்தோட பேர் ஞாபகம் வந்துடுச்சு. கரெக்டு, பாக்கியராஜோட சின்ன வீடு படத்தில் தான் அந்த சீன் வரும். கோவை சரலாட்ட பாக்கியராஜ் சொல்வார், முட்டைக்கோசு போட்டு முட்டையை உடச்சி ஊற்றி ஒரு பொடி மாஸ் மாதிரி பண்ணியிருக்கீங்களா, அது செம்மையாக இருக்குன்னு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நிஜமாவே ரொம்ப ரொம்ப செம்மையாக இருக்கும். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு முட்டைக்கோசு. நல்லா பாருங்கள் தேங்கி வந்துடுச்சு. இதை விட கூட பண்ணலாம், ஆனால் இதோட குவாலிட்டி குறைஞ்சிரும். எவ்வளோக்குள்ள ராவாக நீங்கள் குக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ நான் ஒரு 4 முட்டை சேர்த்துருக்கேன். 4 முட்டையை இதில் உடச்சி ஊற்றிடலாம். ஆச்சி சில்லி தூள், இது எனக்கு நல்லாயிருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணிக்கோங்க. ஆச்சி சில்லி தூள் நிஜமாவே காஷ்மீரி சில்லி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது இது. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா உதிரியாக ஆயிடுச்சு. முட்டைக்கோசு போட்டணும் முட்டைக்கு தெரியாது, முட்டை போட்டுக்கணும் முட்டைக்கோசுக்கு தெரியாது. இது ரெண்டும் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருப்பாருங்க. இதோட 2 சத்தும் உடம்புல நல்லா சேர்ந்துடும். சூப்பராக ஆயிடுச்சா? இது கூட கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக தெரியுதுக்காக லைட்டாக பெப்பர் தூள் போட்டுக்கலாம். இது ஆப்ஷன் தான், இப்போ தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் போட்டிருக்கேன். இப்போ சுவையான மிகவும் ஆரோக்கியமான முட்டைக்கோசு பொரியல், சின்ன வீடு ஸ்பெஷல் முட்டைக்கோசு பொரியல் தயார்.